Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. முந்தைய வகுப்பில் நாம் நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உள்ள சாதாரண வகைக்கெழு சமன்பாடு எடுத்துக்கொண்டு x=x0 என்ற புள்ளி அதன் ஆர்டினரி பாயிண்டாக இருக்க வேண்டுமென்றால் என்ன நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பார்த்தோம். பின்னர் x=x0 என்ற புள்ளி சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தால் அதை எவ்வாறு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்று வகைப்படுத்துவது என்பதையும் பார்த்தோம். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். x=x0 என்ற புள்ளி ஆர்டினரி பாயிண்ட் அல்லது ரெகுலர் பாயிண்டாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இருந்தால் எந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்றுக்கு அடுக்கு தொடர் தீர்வு இருக்கும் என்று கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது அந்த அடுக்கு தொடர் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறை என்ன என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த வகுப்பில் இந்த வினாக்களுக்கு நாம் விடையளிக்க முயற்சி செய்து சில உதாரணங்கள் மூலம் அவற்றை தெரிந்து கொள்ளலாம். நமக்கு y" plus p of x y' plus q of x equal to 0 என்ற லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள p of x, q of x என்ற கோஎஃபிஷியன்ட்ஸ் x=x0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருந்தால், அதாவது அனலிட்டிக்காக இருந்தால், அப்பொழுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்றிற்கு x0ஐ மையமாக கொண்ட x-x0 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்கு தொடர் தீர்வுகள் இருக்கும் என்பதை பார்த்தோம். மேலும் அவை mod x-x0 <r நிறைவு செய்யும் எல்லா x புள்ளிகளிலும் ஒருங்கிணையும். அதன் குவிதல் ஆரம் r பாசிட்டிவாக இருக்கும் என்றும் பார்த்தோம். மற்றும் இந்த அடுக்கு தொடர் தீர்வை கண்டுபிடிக்கும் வழிமுறையையும் கற்றுக்கொண்டோம். மேலும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1இன் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் p of x, q of x என்பவை x0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது என்றால் மட்டுமே x=x0 என்ற புள்ளியை ஆர்டினரி பாயிண்ட் ஆர் ரெகுலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். இதிலிருந்து y" plus p of x y' plus q of x into y equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு x=x0 என்ற புள்ளி ஆர்டினரி பாயிண்டாக இருந்தால், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு x0 என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக உள்ள தீர்வு நிச்சயம் இருக்கும். மேலும் ஒரு ஆரம்ப நிலை கணக்கு y(x0 = y0, y'(x0 = y'0) என்று கொடுக்கப்பட்டிருந்தால் x=x0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக உள்ள ஒரு தனித்துவமான தீர்வு நிச்சயம் இருக்கும். அதாவது அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் has a unique solution y of x which is analytic at x0. மேலும் p of x, q of x என்ற செயல்பாடுகள் x0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருந்து அவற்றை x0ஐ மையமாக கொண்ட x-x0 காரணியின்
அடுக்குகளை கொண்ட mod x minus x naught less than r என்பதை நிறைவு செய்யும் எல்லா x புள்ளிகளிலும் ஒருங்கிணையும் மற்றும் குவிதலாரம் r உடைய அடுக்குத் தொடராகவும் நம்மால் விவரிக்க முடிந்தால் அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் மற்றும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் இவற்றின் அடுக்குத் தொடர் தீர்வின் ஒருங்கிணைப்பின் குவிதலாரம் குறைந்தபட்சம் 6 ஆக இருக்கும். நாம் இப்பொழுது சில உதாரணங்கள் மூலம் இதை பார்க்கலாம். y' minus xy equal to 0 என்பது ஒரு லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் homogeneous differential equation with variable coefficients. இதில் p of x 0, q of x என்பது minus x. q of x ஐ நாம் 0 plus minus 1 into x plus 0 into x square plus etc. என்று x is equal to 0வை மையமாக கொண்ட x என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக எழுத முடிகிறது. அதனால் x is equal to 0 என்ற புள்ளியில் p of x, q of x என்ற இந்த இரண்டு செயல்பாடுகளும் பகுப்பாய்வாக இருக்கின்றன. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y' minus xy equal to 0 என்பதின் ஆர்டினரி பாயிண்ட் என்று கூறுவோம். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு x is equal to 0வை மையமாக கொண்ட xஇன் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடர் தீர்வு நிச்சயம் இருக்கும் என்பதை பார்த்தோம். அதனால் அந்த தீர்வை y is equal to sigma n is equal to 0 to infinity an x to the power of n என்று எடுத்துக்கொள்ளலாம். இது தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் அது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் y' கண்டுபிடித்து y' என்பவற்றை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து அதிலிருந்து நாம் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் an என்பவைகளை கண்டுபிடிக்கலாம். y' is equal to sigma n is equal to 0 to infinity n an x to the power of n minus 1 என்று வரும். Therefore, y' minus xy equal to 0 என்ற differential equation sigma n is equal to 1 to infinity n an x to the power of n minus 1 minus sigma n is equal to 0 to infinity an x to the power of n plus 1 equal to 0 என்பது ஆகும். இதை term 1 என்றும் இதை term 2 என்றும் குறித்து கொள்ளலாம். இப்பொழுது term 1இல் sigma n an x to the power of n minus 1 என்று இருக்கிறது. இதை நான் x to the power of n இருப்பதாக எழுத வேண்டும். அந்த மாற்றத்தை செய்வதற்கு நாம் n equal to k plus 1 என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது n 1 to infinity வேரி ஆகும் பொழுது k என்பது 0 to infinity ஆக வேரி ஆகும். அதனால் இந்த முதல் டேர்மை sigma n is equal to 1 to infinity an x to the power of n minus 1 என்பதை நாம் sigma k is equal to 0 to infinity a k plus 1 x to the power of k என்று எழுதலாம். ஏனெனில் n k plus 1 ஆக மாற்றுகிறோம். அதனால் n minus 1 என்பது k ஆகும். அதனால் இந்த முதல் டேர்ம் sigma k equal to 0 to infinity a k plus 1 into x to the power of k என்று ஆகும். இப்பொழுது இரண்டாவது டேர்மை எடுத்துக்கொள்ளலாம். இதில் நமக்கு x to the power of n என்று வர வேண்டும். அதனால் நாம் n is equal to k minus 1 என்று மாற்றலாம். அப்பொழுது n 0 to infinity மாறும் பொழுது k 1 to infinity என்று மாறும். அதனால் sigma n is equal to 0 to infinity an x to the power of n plus 1 என்பது sigma k is equal to 1 to infinity a k minus 1 x to the power of k என்று ஆகும். இந்த மாற்றத்தை உபயோகித்து இந்த இரண்டு டேர்ம்களையும் நாம் இங்கு எழுதியிருக்கிறோம்.
அதாவது சிக்மா 0 to infinity k plus 1 ak plus 1 x to the power of k minus sigma k equal to 1 to infinity ak minus 1 x to the power of k equal to 0 என்று. இதில் நாம் இப்பொழுது k is equal to 0 என்ற டேர்மை தனியாக எழுதினால் நமக்கு 1 into a1 into x to the power of 0 என்பது கிடைக்கும். அதாவது a1 ப்ளஸ் மற்ற டேர்ம்களை நாம் சிக்மா k is equal to 1 to infinity k plus 1 ak plus 1 x to the power of k என்று எழுதலாம். இரண்டாவது டேர்ம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மைனஸ் சிக்மா k equal to 1 to infinity ak minus 1 x to the power of k equal to 0 என்று. இந்த அடுக்குத் தொடர் பூஜ்ய செயல்பாடாக ஆக வேண்டும் என்றால் coefficient of x to the power of k must be equal to 0 for every k. இங்கே முதல் டேர்ம் a1 x to the power of 0 என்று இருக்கிறது. அதனால் coefficient of என்றால் a1 is equal to 0 என்று நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக இந்த இரண்டு டேர்ம்களையும் நம்மால் கம்பைன் செய்ய முடியும். அதாவது k plus 1 into ak plus 1 minus ak minus 1 multiplied by x to the power of k with a summation k running from 1 to infinity should be equal to 0 என்று இருக்கும். Coefficient of x to the power of k for k equal to 1, 2, 3 etc. 0 ஆக வேண்டும் என்றால் நமக்கு a k plus 1 equal to a k minus 1 divided by k plus 1 என்று வரும். அதை நாம் இங்கு n என்ற இண்டெக்ஸை உபயோகித்து எழுதியிருக்கிறோம். அதனால் நமக்கு an plus 1 is equal to an minus 1 by n plus 1 and இந்த உறவு n is equal to 1, 2, 3 etc. என்ற எல்லா மதிப்புகளுக்கும் நிறைவு செய்யப்படும். இதிலிருந்து நாம் n is equal to 1 என்று எடுத்துக்கொண்டால் a2 is equal to a0 by 2 என்று கிடைக்கிறது. a3 கண்டுபிடித்தால் அது a1 by 3 என்று வருகிறது. ஆனால் a1 is equal to 0 என்று கண்டுபிடித்து விட்டோம். அதை உபயோகித்தால் a3 is equal to 0 என்பதாகிறது. a5 எழுதினால் அது a3 divided by 3 plus 1 4 என்று வரும். ஆனால் a3 0 என்பதால் a5 0. அதனால் a7 0. இதிலிருந்து நமக்கு a1 is 0, a3 is 0, a5 is 0 etc. அதனால் odd suffixed coefficients எல்லாம் பூஜ்யமாகின்றது என்பது தெரிகிறது. அடுத்ததாக a4 என்ன என்று கண்டுபிடிப்போம். a4 என்பது நமக்கு a2 by 4 என்று கிடைக்கும். ஆனால் a2 a0 by 2 என்று கண்டுபிடித்து உள்ளோம். அதை உபயோகித்தால் நமக்கு a4 is equal to a0 by 2 square into 2 factorial என்று கிடைக்கும். a6 என்பது a4 by 6 என்று ஆகும். a4 கண்டுபிடித்து உள்ளோம் a0ஐ சம்பந்தப்படுத்தி. அதை உபயோகித்தால் நமக்கு a6 is equal to a0 by 2 cubed into 3 factorial என்று வரும். இப்பொழுது பார்த்தால் a2 is a0 by 2 power 1 into 1 factorial. a4 என்பது a0 by 2 square into 2 factorial. a6 என்பது a0 by 2 cubed into 3 factorial என்று வருகிறது. இதிலிருந்து பொதுவாக a2n என்பதை எப்படி a0உடன் தொடர்புபடுத்தி எழுதலாம் என்பது ஒரு பேட்டர்ன் தெரிகிறது நமக்கு. அதிலிருந்து a2n is equal to a0 by 2 to the power of n into n factorial என்று எழுத முடிகிறது. இப்பொழுது நாம் எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் கண்டுபிடித்து விட்டோம். அதனால் நமக்கு தீர்வினுடைய அமைப்பை உபயோகப்படுத்தி இந்த தீர்வை எழுத முடியும். y of x is equal to sigma n is equal to 0 to infinity a2n into x to the power of 2n. ஏனெனில் a1 0, a3 0 etc. a2n plus 1 0. அதனால் odd power of x உள்ள எல்லா டேர்மும் பூஜ்யமாகிவிடும். only even powers of x இருக்கின்ற டேர்ம்ஸ் தான் இந்த தொகையில் இருக்கும். அதனால் இந்த தொகையை சிக்மா n is equal to 0 to infinity a2n x to the power of 2n என்று எழுதுகிறோம்.
a2n என்பது a0 by 2 power n into n factorial. That into x to the power of 2n sigma n is equal to 0 to infinity என்பது y of x ஆக நமக்கு கிடைக்கிறது. இதை மேலும் நாம் sigma n is equal to 0 to infinity a0 into x by 2 to the power of n divided by n factorial என்று எழுதலாம். இதன் அமைப்பை பார்த்தால் நமக்கு தெரிகிறது இது e to the power of x square by 2 என்ற செயல்பாட்டின் பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனாக இருக்கிறது. அது a0 என்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை செய்கிறது. அதனால் y of x is equal to a0 e to the power of x square by 2 என்பது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கிறது. அந்த e power x square by 2 என்பதை ஒரு பவர் சீரீஸாக எழுதினால் நமக்கு y of x is equal to sigma n is equal to 0 to infinity a0 into x by 2 to the power of n by n factorial என்ற ஒரு அடுக்கு தொடர் தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கிடைக்கிறது. கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு x is equal to 0 என்ற புள்ளி ஒரு ஆர்டினரி பாயிண்ட். அதனால் அதனுடைய தீர்வை நாம் x is equal to 0 என்ற புள்ளியை மையப்படுத்தி x என்ற காரணிகளை கொண்ட அதன் அடுக்குகளை கொண்ட அடுக்கு தொடர் தீர்வாக தீர்மானிக்க முயற்சி செய்தோம். நமக்கு அந்த தீர்வு கிடைத்திருக்கிறது. அந்த தீர்வை நம்மால் a0 into e power x square by 2 என்றும் எழுத முடிகிறது. அடுத்ததாக ஒரு ஆரம்ப நிலை கணக்கை எடுத்துக்கொள்வோம். இந்த ஆரம்ப நிலை கணக்கில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஆரம்ப நிலை நிபந்தனைகள் x is equal to 1 என்ற புள்ளியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி p of x, q of x என்ற செயல்பாடுகள் என்ன என்று பார்ப்போம். p of x is equal to 5 into x minus 1 by x into x minus 2. q of x is equal to 3 by x into x minus 2. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது x is equal to 0, x is equal to 2 என்ற இரண்டு புள்ளிகளும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்கின்றன. ஆனால் எல்லா புள்ளிகள் x which are different from 0 and different from 2 அவை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டினரி பாயிண்ட் அல்லது ரெகுலர் பாயிண்டாக இருக்கும் என்பதும் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக ஆரம்ப நிலை கொடுக்கப்பட்டுள்ள x is equal to 1 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டினரி பாயிண்டாக இருக்கிறது. இதை நாம் நிரூபிப்போம். அதனால் p of x is equal to 5 into x minus 1 by x into x minus 2 என்ற செயல்பாட்டை எடுத்துக்கொண்டு இதை x is equal to 1 என்ற புள்ளியை மையப்படுத்தி x minus 1 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக எழுத முடிகிறதா என்று பார்ப்போம். அப்படி முடிந்தால் இந்த p of x என்ற செயல்பாடு x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது என்பதை நாம் காண்பித்து விடுவோம். அதனால் p of x is equal to 5 into x minus 1 by x into x minus 2 என்ற செயல்பாட்டை 5 into x minus 1 by x minus 1 plus 1 into x minus 1 minus 1 என்று எழுதலாம். அது 5 into x minus 1 by x minus 1 the whole square plus x minus 1 minus x minus 1 minus 1 என்று கிடைக்கிறது. x minus 1 கேன்சல் ஆகி நமக்கு டினாமினேட்டரில் x minus 1 the whole square minus 1 என்று ஆகிறது. நாம் இதை minus 5 into x minus 1 into 1 minus x minus 1 the whole square to the power of minus 1 என்று எழுதி பைனாமியல் தேற்றத்தை உபயோகப்படுத்தி p of x என்பதை minus 5 into x minus 1 into 1 plus x minus 1 the whole square plus x minus 1 the whole power 4 etc. என்று எழுதலாம். அதாவது p of x என்பது minus 5 into x minus 1 plus x minus 1 the whole cubed plus x minus 1 the whole power 5 plus etc. என்று கிடைக்கிறது. அதனால் p of x ஐ
x மைனஸ் 1 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்கு தொடராக எழுத முடிகிறது. அதனால் p of x என்பது x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது. இதேபோல் q of x ஐ எடுத்துக்கொள்வோம். அது 3 by x into x minus 2, அதை 3 by x minus 1 plus 1 into x minus 1 minus 1 என்று எழுதி, that is equal to 3 into x minus 1 the whole square minus 1 என்று ஆகும். அதாவது minus 3 by 1 minus of x minus 1 the whole square என்று ஆகும். அதை minus 3 into 1 minus of x minus 1 the whole square to the power of minus 1 என்று எழுதினால் நமக்கு q of x என்பது minus 3 into 1 plus x minus 1 the whole square plus x minus 1 the whole power 4 plus etc. என்று கிடைக்கிறது. அதனால் q of x ஐ நம்மால் x minus 1 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்கு தொடராக எழுத முடிகிறது. எனவே q of x என்பது x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு p of x, q of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக உள்ளன என்பது தெரிகிறது. அதனால் x is equal to 1 என்ற புள்ளி ordinary point of the differential equation என்று தெரிகிறது. மேலும் x is equal to 1 என்ற புள்ளியை மையப்படுத்தி x minus 1 என்ற காரணியை கொண்ட x minus 1 அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்கு தொடராக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வின் அமைப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்ப நிலை நிபந்தனை x is equal to 1 என்ற புள்ளியில் கொடுத்திருப்பதால் x is equal to 1 என்ற புள்ளியை மையமாக கொண்ட x minus 1 அடுக்குகளை கொண்ட அடுக்கு தொடர் தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தீர்வின் அமைப்பு y of x is equal to a0 plus a1 into x minus 1 plus a2 into x minus 1 the whole square plus etc. plus an into x minus 1 power n plus etc. என்பதாக இருக்கும். அதை sigma n is equal to 0 to infinity an x minus 1 the whole power n என்று எழுதலாம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அந்த நிபந்தனையின் அடிப்படையில் நாம் இதன் கோஎஃபிஷியன்ட்ஸ் an கண்டுபிடிக்கலாம் எல்லா n-இன் மதிப்பிற்கும். இப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். அதில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் x square minus 2x என்பதையும் x minus 1 காரணியின் அடுக்காக எழுத முயற்சிக்கலாம். இதை x square minus 2x plus 1 minus 1 into y double prime plus 5 into x minus 1 y prime plus 3 into y equal to 0 என்று கிடைக்கும். அதாவது x minus 1 the whole square minus 1 into y double prime plus 5 into x minus 1 into y prime plus 3y equal to 0 என்பதுதான் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதன் தீர்வின் அமைப்பை நாம் y of x is equal to a0 plus a1 into x minus 1 plus a2 into x minus 1 the whole square plus etc. என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் இதிலிருந்து y prime, y double prime என்பவற்றை கண்டுபிடித்து அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை உபயோகித்து an என்பதை நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் y prime கண்டுபிடித்தால் நமக்கு y prime is a1 plus 2a2 into x minus 1 plus 3a3 into x minus 1 the whole square plus etc. என்று கிடைக்கிறது. y double prime என்பது 2a2 plus 6 into a3 into x minus 1 plus 12 into a4 into x minus 1 the whole square plus etc. என்று கிடைக்கிறது. இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது x minus 1 the whole square minus 1 into y double prime plus 5 into x minus 1 into y prime plus 3 into y equal to 0 என்று நமக்கு கிடைக்கும். இதை பின்வருமாறு எழுதலாம்.
அதாவது b0 into x minus 1 power 0 plus b1 into x minus 1 plus b2 into x minus 1 the whole square plus etc. plus bn into x minus 1 the whole power n plus etc. is equal to 0 என்று எழுத முயற்சிக்கலாம். அப்பொழுது நமக்கு 3a0 minus 2a2 plus x minus 1 into coefficient minus 6a3 plus 8a1 plus x minus 1 the whole square into 15a2 minus 12a4 plus etc. is equal to 0 என்று வரும். இந்த அடுக்குத்தொடர் சமன்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் coefficient of x minus 1 to the power of n for all n must be equated to 0. அதனால் நமக்கு 3a0 minus 2a2 equal to 0, minus 6a3 plus 8a1 equal to 0, 15a2 minus 12a4 equal to 0 என்று கிடைக்கிறது. இதிலிருந்து a2 is equal to 3 by 2a0, a1 is equal to 6 by 8 a3 அதாவது 3 by 4 a3, a4 is equal to 15 by 12 a2 ஆனால் a2 is 3 by 2 a0 அதனால் a4 என்பது 15 by 8 a0 etc. என்று நமக்கு கிடைக்கிறது. இதில் a2, a4, a6 etc. என்று ஈவன் சஃபிக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை a0ஐ தொடர்புபடுத்தி எழுதியிருக்கிறோம். அதுவே a3, a5, a7 என்று ஆட் சஃபிக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸை a1ஐ தொடர்புபடுத்தி எழுதியிருக்கிறோம். இதை கொண்டு பொதுவாக an plus 2 an என்பதற்கு இடையே உள்ள உறவு என்ன என்று பார்த்தால் அது an plus 2 equal to n plus 3 by n plus 2 into an என்பதாக இருக்கும். இந்த உறவு n greater than or equal to 0 என்ற எல்லா n மதிப்புகளுக்கும் நிறைவேற்றப்படும். இப்பொழுது நாம் y of x என்ன என்று எழுதலாம். y of x is equal to sigma n is equal to 0 to infinity an x minus 1 to the power of n. அதாவது a0 plus a1 into x minus 1 plus a2 into x minus 1 the whole square plus etc. என்ற அடுக்குத்தொடர் தீர்வை இவ்வாறு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை y of x is equal to a0 plus a2 into x minus 1 the whole square plus a4 into x minus 1 the whole power 4 etc. plus a1 into x minus 1 plus a3 into x minus 1 the whole cube plus etc. என்று எழுதலாம். y of x is equal to a0 into 1 plus 3 by 2 into x minus 1 the whole square plus 15 by 8 into x minus 1 the whole power 4 plus etc. plus a1 into x minus 1 plus 4 by 3 x minus 1 the whole cube plus etc. என்று கிடைக்கும். இதை a0 into y1 of x plus a2 into y2 of x என்று எழுதலாம். y1 of x, y2 of x என்ற இந்த இரண்டு அடுக்குத்தொடர் தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற x is equal to 1 என்ற புள்ளியை மையமாக கொண்ட x minus 1 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்குத்தொடர் தீர்வுகளாக இருக்கின்றன. மேலும் y1 of x, y2 of x என்ற அடுக்குத்தொடர்கள் mod x minus 1 less than r என்பதில் உள்ள எல்லா x புள்ளிகளிலும் ஒருங்கிணையும் தீர்வுகளாகவும் இருக்கின்றன. இப்பொழுது நாம் அந்த ஆரம்ப நிலை நிபந்தனையை உபயோகப்படுத்தி a0, a1 என்பவை என்ன என்று கண்டுபிடிக்கலாம். y of x is a0 y1 of x plus a1 y2 of x. That is equal to a0 into y1 of x ஐ எழுதலாம் plus a1 into y2 of x ஐ எழுதலாம். இப்பொழுது y of 1 equal to 7 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் 7 is equal to a0 into 1 plus மற்ற எல்லா டேர்ம்களிலும் x minus 1 என்ற காரணி இருப்பதால் x is equal to 1இல் நாம் yஐ கண்டுபிடிப்பதால் அந்த காரணிகள் எல்லாம் பூஜ்யமாகிவிடும். அதனால் நமக்கு 7 is equal to a0 into 1 plus 0 plus 0 etc. plus a1 into இங்கு உள்ள எல்லா டேர்ம்களிலும் x minus 1 என்ற காரணி இருப்பதால் அது பூஜ்யமாகிறது. அதனால் இது a1 into 0 என்றாகிறது. அதனால் நமக்கு a0 is equal to 7 என்று கிடைத்து விடுகிறது. இதிலிருந்து y prime x கண்டுபிடித்தால் a0
into y1 prime x, அது 2 into 3 by 2 into x minus 1 plus 15 by 8 into 4 into x minus 1 the whole cube plus etc. plus a1 into 1 plus 4 by 3 into 3 into x minus 1 the whole square plus etc. என்று ஆகும். y prime 1 3 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நமக்கு 3 is equal to a0 into 0 plus a1 into 1 என்று கிடைக்கிறது. அதனால் a1 is equal to 3 என்று அதன் மதிப்பு கண்டுபிடிக்க முடிகிறது. இதை உபயோகப்படுத்தி தீர்வை y of x is equal to 7 into y1 of x plus 3 into y2 of x என்று ஆரம்ப நிலை கணக்கின் அடுக்கு தொடர் தீர்வை நம்மால் எழுத முடிகிறது. இதில் y1 of x, y2 of x என்பவை நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள், அவை அடிப்படை தீர்வுகள். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு y of x is equal to a0 into y1 of x plus a2 into y2 of x என்று எழுத முடிந்தது. ஆனால் ஆரம்ப நிலை நிபந்தனை கொடுக்கப்பட்டதால் நம்மால் a0 a1 என்பவற்றை கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு y of x is equal to 7 into y1 of x plus 3 into y2 of x என்று அடுக்கு தொடர் தீர்வாக எழுத முடிந்துள்ளது. இந்த வழிமுறையை பின்பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில கணக்குகளை நீங்கள் தீர்வு செய்ய முயற்சி செய்யுங்கள். அங்கேயே உங்களுக்கு தீர்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் முக்கியம். இத்துடன் இங்கு நிறுத்திக்கொண்டு அடுத்த வகுப்பில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு x is equal to x0 என்ற புள்ளி சிங்குலர் பாயிண்டாக இருந்து அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்டாகவும் இருந்தால் அதன் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய வழிமுறை என்ன என்பதை பற்றி பார்ப்போம்.